அனைவருக்கும் வணக்கம். நான் படிச்ச கதைகள்ல ஒன்று இது. யார் எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனா கதை ஒரு திகில் நிறைந்த கதை. கதை இறுதி முடிவில உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த கதைய கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்ப வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். என் பெயர் இந்திரா. எனக்கு 38 வயது. திருமணமாகி 12 வருடங்கள் ஆகிவிட்டது. எனது கணவர் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறார். அவர் என்னை விட 8 வயது மூத்தவர். அவருக்கு நல்ல சம்பளம் வருகிறது. அவருடைய சம்பாத்தியத்தில் வருமான ரீதியாக எங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. எங்களுக்கு இதுவரை குழந்தைகள் இல்லை. மருத்துவமனைகளில் பலவிதமான சிகிச்சைகள் அதற்காக மேற்கொண்டோம். ஆனால் எதுவும் பலன் அளிக்கவில்லை. திருமணமான ஆரம்ப காலத்தில் எனது மாமனாரும் மாமியாரும் உயிருடன் இருந்தனர். மேலும் எனது கணவர் அவர்களுக்கு ஒரே மகன். அதனால் முழு அன்பையும் எனது கணவர் மீது அவர்கள் இருவரும் வைத்திருந்தனர். எங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்ததால் அவர்கள் இருவரும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். அந்த மன உளைச்சலில் இருவரும் அடுத்தடுத்து இறந்து விட்டனர். என்னுடைய தாய் வீட்டில் 2 சகோதரர்கள் எனக்கு உள்ளனர். அவர்கள் இருவருக்கும் 2 மகன்கள் மற்றும் மகள்கள் உள்ளனர். மூத்த அண்ணனுக்கு ஒரு மகன் ஒரு மகள். அதேபோல் இளைய அண்ணனுக்கும் நான் பலமுறை என் கணவரிடம் அழுத்தி சொல்லி இருக்கிறேன், எனது மூத்த அல்லது இளைய அண்ணனின் மகளை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் என் கணவரோ அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இது சம்பந்தமாக நான் என் அண்ணன்களிடம் பேசிய போது நால்வரில் ஒருவரை எங்களுக்கு தத்துக் கொடுப்பதில் சம்மதித்தனர். ஆனால் என் கணவரோ வேண்டாம் என்று பிடிவாதமாக இருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் குழந்தைகளாகவே வாழ்ந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து எங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. என் கணவர் கல்லூரிக்கு சென்று விடுவார். நான் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருப்பேன். அவரது அம்மா இருந்தவரை அவருக்கு உதவி கொண்டு வீட்டு வேலைகளையும் நிர்வகித்து வந்தேன். வீட்டில் மீதி இருக்கும் நேரம் தையல் இயந்திரம் கொண்டு துணி தைப்பேன். அவரது அம்மா இறந்த பிறகு எனக்கு இருக்கும் கஷ்டம் மற்றும் தனிமை தீர வெளியில் ஏதாவது ஒரு நிறுவனத்தை வேலை ஒன்று வாங்கி தரும்படி என் கணவரிடம் கேட்டேன். அவரும் எனக்காக ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்காக பேசியிருந்தார். அவர்கள் ஒரு மாதம் கழித்து வேலைக்கு சேர்ந்து கொள்ள சொன்னார்கள். அதுவரை நான் என் வீட்டில் இருக்கும் தையல் இயந்திரம் கொண்டு துணிகளை தைப்பது மற்றும் வீட்டு வேலை என்று என் கவனத்தை திசை திருப்பியவாறு வாழ்க்கையை ஓட்டினேன். அப்படியே எங்கள் இருவரின் கால சக்கரம் சுழன்று கொண்டிருக்க இடி விழுந்தது போல ஒரே ஒரு சம்பவம் என் வாழ்க்கையிலேயே புரட்டி போட்டது. அது என் கணவர் 2 சக்கர வண்டியில் வந்து கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளான நிகழ்வுதான். அவர் மீது ஒரு டெம்போ மோதியதில் அவர் அருகில் இருந்த பள்ளத்தில் விழுந்தார். காயங்களுடன் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். நான் இந்த நிகழ்வை கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு விரைந்து சென்று பார்த்தபோது அவருக்கு தலையில் பலத்த அடிபட்டதால் அவர் பழைய விஷயங்களை மறந்து விட்டதாக கூறினார்கள். தலையில் இருந்த காயத்தில் அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்க விபத்து நடந்ததை விசாரிக்க அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்திருந்தனர். அவரது மனைவி என்ற முறையில் என்னிடமும் விசாரித்தனர். மேலும் எனது கணவர்தான் வாகனத்தை தவறான திசையில் ஓட்டினார் என்பதையும் அந்த டெம்போ ஓட்டுநர் மீது எந்த தவறும் இல்லை என்பதையும் விளக்கினார்கள். அங்கிருந்த சிசிடி கேமராவில் அத்தனை நிகழ்வுகளும் தெளிவாக பதிவாகி இருந்தது. எனது கணவரை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தவருக்கு நன்றி கூறிவிட்டு அவர்கள் கேட்கும் இடத்தில் கையெழுத்து போட்டு விட்டேன். எனது கணவருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கடவுளை வேண்டி அழுது கொண்டிருந்தேன். எனது வேதனையின் வெளிப்பாடுகள் கண்ணீராக வெளிப்பட்டன. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் ஐசியு பிரிவிற்கு மாற்றப்பட்டார். அவருக்கு நினைவு திரும்பவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து என்று மருத்துவர்கள் கூறினர். எனது அம்மா மற்றும் சகோதரர்களிடம் இந்த விஷயத்தை சொன்னேன். அம்மா உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்தார். அவரை கட்டிப்பிடித்து அழுதேன். விரைவில் குணமாகி விடுவார், நீ கடவுளை வேண்டிக்கொள் என்று அம்மா எனக்கு ஆறுதல் கூறினார். நானும் அழுது கொண்டே கடவுளை வேண்டிக் கொண்டேன். நான் வருத்தத்தில் இருந்ததால் எனக்கு உதவும் நோக்கத்தில் என் அண்ணன் எனது கணவருக்காக மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தார். எனது அண்ணிகளுக்கு குழந்தைகள் இருந்தாலும் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வர அவர்களுக்கு விருப்பம் இல்லாததாலும் அவர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வரவில்லை. எனது கணவர் உடலின் பல இடங்களில் கட்டுகள் போடப்பட்டிருந்தது. தலையிலும் பெரிய கட்டு போடப்பட்டிருந்தது. ஒரு நாள் அப்படியே கழிந்தது. ஆனால் எனது கணவருக்கு நினைவு திரும்பவில்லை. அடிக்கடி எனது கணவரை பரிசோதிக்க மருத்துவர் வருவார். ஆனால் முன்னேற்றம் எதுவும் இல்லாதபடியே அவர் சொல்வார். கடவுள் மனது வைத்தால்தான் எதுவும் நடக்கும் என்ற இந்த ஒரு பதிலைத்தான் நான் அடிக்கடி கேட்டேன்.
அடுத்த நாளும் கடந்துவிட்ட போதிலும் அவருக்கு இன்னும் நினைவு திரும்பவில்லை. அதன் பிறகு எனது மூத்த அண்ணனும் வந்தார். சிறிது நேரம் இருந்துவிட்டு நலம் விசாரித்த பின் சென்றார். மேலும் 6 நாட்களுக்கு பிறகு பரிசோதனை செய்த மருத்துவர், உங்கள் கணவர் கோமா நிலைக்கு சென்று விட்டார், நீங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்றார். அவருக்கு எப்போது நினைவு திரும்பும் என்று நான் கேட்டபோது, அது பற்றி எதுவும் கூற முடியாது, ஓரிரு வாரங்கள் அல்லது மாதங்கள், ஏன் 1 வருடம் கூட ஆகலாம், அவருக்கு சுயநினைவு திரும்பலாம் அல்லது இறுதி வரை திரும்பாமல் கூட போகலாம் என்று சொல்லிவிட்டு பல சிகிச்சை வழிமுறைகளை வீட்டிலிருந்து பின்பற்றுமாறு சொல்லிவிட்டு சென்றார். என் கணவரை வீட்டிற்கு அழைத்து சென்றேன். நான் மட்டும் தனியாக விடப்பட்ட சூழ்நிலை. என்னுடன் என் கணவர் மட்டுமே இருக்கிறார். என் தாய் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் வந்ததும் நான் அவர்களிடம் அனைத்தையும் கூறினேன். அவர்களும் எனக்கு ஆறுதல் அளித்தார்கள். என் அம்மா, அங்கு நமது வீட்டிற்கு அழைத்து வா, இனிமேல் எங்களுடன் இருந்து கொள்ளுங்கள் என்றார். நான் அவர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை. மேலும் அவர்களது தொழிலில் சிறிது நேரம் கூட ஓய்வு இருக்காது என்பதை நான் அறிவேன். எனவே மன தைரியத்துடன் நான் அவரை பார்த்துக் கொள்வேன். மேலும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று என் அம்மாவிடம் பதில் அளித்தேன். வீட்டுக்கு வந்த 2 வாரங்கள் கழிந்தது. எனது கணவரை நான் கவனித்துக் கொண்டேன். ஆனால் அவருக்கு இன்னும் நினைவு திரும்பவில்லை. இருந்த சேமிப்பு அனைத்தும் தீர்ந்து விட்டது. இனி வரப்போகும் மருத்துவ செலவுக்கு பணம் தேவை. அதன் காரணமாக நான் வேலைக்கு செல்ல முடிவெடுத்தேன். ஆனால் நான் வேலைக்கு சென்று விட்டால் என் கணவரை முழு நேரமும் பார்த்துக் கொள்வது யார்? அதனை கருத்தில் கொண்டு ஒரு நர்ஸை வேலைக்கு அமர்த்த நினைத்தேன். நாங்கள் செக்கப் செய்வதற்காக செல்லும் மருத்துவமனையில் இது பற்றி கூறினேன். அந்த மருத்துவமனையில் இருந்து ஒரு நர்ஸை எங்களுக்கு வீட்டுக்கு பகல் டியூட்டிக்கு அனுப்பினர். அவருக்கு தேவையான சம்பளத்தை நானே கொடுத்து விடலாம் என்று நினைத்து எல்லா வேலைகளையும் விளக்கினேன். என் கணவருக்கு எந்த நேரத்தில் என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் சொன்னேன். அவை அனைத்தும் எளிமையான வேலையாக இருந்ததால் அந்த பெண்ணுக்கு வேலை சுலபமாய் போனது. மறுபுறம் நான் வேலை தேடி ஒரு சில நிறுவனங்களில் அலைந்தேன். எங்காவது ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் எங்கும் வேலை கிடைக்கவில்லை. 2 நாட்கள் கழித்து என் அண்ணன், அண்ணி அவரை சந்திக்க வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு திரும்பி சென்றனர். அவர்களிடம் இப்போது உதவி எதுவும் கேட்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டேன். அடுத்த நாள் என் கணவர் முன்பே வேலைக்காக கேட்டு வைத்திருந்த நிறுவனத்திடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அந்த நிறுவனத்தில் வேலை உறுதி செய்யப்பட்டதால் அடுத்த நாள் முதல் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். பொருளாதார அடிப்படையில் இயல்பு நிலைக்கு திரும்பி விடலாம் என்று நம்பிக்கை பிறந்தது. அதன் பிறகு நான் நாள் முழுவதும் வேலையில் இருப்பேன். இரவு வீட்டிற்கு திரும்பிய பின்பு என் கணவரை பார்த்துக் கொள்வேன். பகலில் நான் நியமித்த பெண் அவரை கவனித்துக் கொள்வார். இனிமேல் வருகின்ற வருமானத்திலிருந்து வீட்டில் வேலை செய்யும் அந்த பெண்ணிற்கு சம்பளம் கொடுத்து விடலாம். மீதியை வைத்து மருந்துகள் வாங்கவும் வாழ்க்கையை நடத்தவும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று முடிவு எடுத்தேன். ஓரிரு வாரங்கள் கடந்தது. ஆனால் அந்த நர்ஸ் வீட்டிற்கு வரும்போது ஆரோக்கியமாக இருந்ததையும் இந்த ஓரிரு வாரங்களில் அவருடைய உடல் இளைத்து மெலிந்து போயிருப்பதையும் கண்டேன். அதை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டேன். அதன் பிறகு ஒரு நாள் நான் வேலை முடிந்து வீடு திரும்பிய போது அந்த நர்ஸ் கதவுக்கு வெளியே அமர்ந்திருப்பதை பார்த்து, என்ன நடந்தது, ஏன் இவ்வாறு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். என்னவோ வாய்க்குள் முனகியபடி அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். நான் அவளை கூப்பிட்டேன். ஆனால் அவள் நான் சொல்வதை கேட்டும் கேட்காதபடி சென்றாள். நான் கவலையும் குழப்பமும் அடைந்து வீட்டிற்குள் சென்றேன். உள்ளே வந்து பார்த்தபோது என் கணவர் தன் அறையில் அசையாமல் படுத்திருந்தார். அந்த பெண்ணின் நடத்தையை பற்றி யோசித்துக் கொண்டே சாப்பாடு தயாரித்து சாப்பிட்டு விட்டு என் கணவரின் வேலைகளை செய்த பின்பு அவர் அருகில் தூங்கினேன். நான் புதிதாக சேர்ந்த என் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என எண்ணி அடுத்த நாளே ஒரு புதிய நர்ஸை ஏற்பாடு செய்தேன். செய்ய வேண்டிய வேலைகளை மீண்டும் அந்த புதிய பெண்ணிடம் சொல்லிக் கொடுத்தேன். முதலில் வந்த பெண்ணை விட இந்த பெண் அதிக ஆரோக்கியத்துடன் இருந்தார். இந்த நேரத்தில் சில சமயம் என் குடும்பத்தினர் என்னை சந்திக்க வந்து அவரையும் கவனித்துவிட்டு சென்றனர். ஆனால் என் கணவரின் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. கண்டிப்பாக மீண்டும் வந்து விடுவார் என்ற நம்பிக்கை ஒன்றுதான் மீதம் இருந்தது. 2வது வந்த பெண் என் வீட்டில் வேலை செய்து 10 நாட்களாக என் கணவரை கவனித்துக் கொண்டு வந்தார். முன்பு இருந்ததை விட இவரும் உடல் இளைத்தபடி தோன்றினார். இது எனக்கு மேலும் வியப்பாக இருந்தது. ஏனென்றால் அவள் என் வீட்டில் 10 நாட்கள் மட்டுமே வேலை செய்தாள். இவ்வளவு மெலிந்து போகும் அளவு திடீரென்று என்ன நடந்தது? ஒருவேளை அவள் டயட்டில் இருக்கலாம். இல்லையெனில் யாரும் திடீரென்று இவ்வளவு மெலிந்து விட முடியாது என்று நானே யோசித்துக் கொண்டு அமைதியானேன். மேலும் அவரிடம் இதை பற்றி நான் எதுவும் கேட்கவில்லை. அன்று நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அந்த பெண் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு
நான் நாளை முதல் வேலைக்கு வரவில்லை என்றார். காரணம் கேட்டபோது, நடந்த தவறுக்கு தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லியவாறு திரும்பி பார்க்காமல் சென்றார். எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஏனென்றால் 2 வாரங்கள் மட்டுமே வீட்டில் வேலை செய்து இருந்தாள். வரும்போது உடல்நிலை நன்றாக இருந்தது. இப்போது உடல் இளைத்ததற்கான காரணம் என்ன என்று புரியவில்லை. மேலும் அவரது பதிலும் நடந்து கொண்ட விதமும் சற்றும் புரியவில்லை. இதற்கு முன்னால் இருந்த நர்ஸு இதே போன்ற பதிலை புரியாமல் வாய்க்குள்ளேயே முனகிவிட்டு சென்றது எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த 2 பெண்களும் நடந்து கொண்ட விதத்தை கண்டு நான் வீடு முழுவதும் தேடி பார்த்தேன். அவர்கள் நடத்தைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு பதிலும் வீட்டில் கிடைக்கவில்லை. அடுத்த 2 நாட்களில் ஒரு புதிய பெண்ணை வேலைக்கு அமர்த்தினேன். இந்த முறை இப்படி எதுவும் நடக்கக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தேன். அவர் வேலையை மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் செய்து கொண்டிருந்தார். 1 வாரம் கடந்தது. அவரும் சற்று உடல் மெலிந்து போவதை கண்டேன். அடுத்த நாள் அந்த பெண்ணை நானே வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்ல நினைத்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. மேலும் இந்த பெண்ணும் முழுவதும் பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது என்று யோசித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட விரும்பினேன். அதே போன்று அன்று மாலை அவள் கிளம்பி செல்லும் போது நாளை முதல் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். இந்த 3 பெண்களின் நடத்தையை பின்பற்றி காரணம் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. முதலில் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் திடீரென்று ஏதோ நடந்தது. மேலும் இவர்கள் உடல் இளைத்து வேலையை விட்டு செல்வது வழக்கமாய் இருந்தது. நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதனால் என் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. இப்போது எனக்கும் ஏதேதோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. வீட்டில் அந்த பெண்கள் மற்றும் என் கணவர் மட்டுமே இருந்தார்கள். என்னதான் நடக்கிறது அங்கு என்று யோசித்து இந்த சிக்கலை நானே தீர்க்க முடிவு செய்தேன். 1 வாரம் விடுப்பு வேண்டும் என்று இந்த அலுவலகத்தில் கேட்டேன். சேர்ந்து சில நாட்களிலேயே விடுப்பு கேட்பதைக் கண்டு அவர்கள் தயங்கினாலும் எனது கணவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அனுமதி அளித்தனர். இந்த பிரச்சனைக்கு முடிவினை கட்ட என்ன செய்வது என்று யோசித்து இறுதியாக ஒரு சரியான திட்டத்தினை உருவாக்கினேன். உண்மையை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை கொண்டேன். நானே நர்ஸு போன்று வேடம் அணிந்து முகத்தில் மாஸ்க் மற்றும் தலையில் பொருந்தக்கூடிய துணி என அனைத்தையும் அணிந்து எனது முகத்தை முற்றிலும் மறைத்தபடி வேலையில் அமர்ந்தேன். நான் முகத்திரை அணிந்திருந்ததால் யாரும் என்னை அடையாளம் கண்டுவிட முடியாது. வீட்டுக்குள் நுழைந்து எனது கணவருக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்தேன். அவர் அவ்வாறே கோமாவில் படுத்திருந்தார். பிறகு நான் அந்த ரூமின் வாசலை நோக்கி பார்த்து யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு வகையான துணியை எனது முகத்தில் யாரோ போட்டார்கள். நான் அதை அரைகுறையாக சுவாசித்த போது லேசான மயக்கம் வருவது போல் உணர்ந்தேன். நான் மாஸ்க் அணிந்திருந்ததால் ஓரளவு மட்டுமே அது என்னை பாதித்தது. அப்படியே நான் அமர்ந்தேன். அப்போது யாரோ ஒருவர் என் கையில் பின்னால் இருந்து ஊசி போட்டார். அதன் பிறகு ஒருவிதமான மந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன். அது அந்த ஊசியின் விளைவுதான். நான் கத்த விரும்பினேன். ஆனால் கத்தும் அளவுக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை. என்னால் முடிந்தவரை சத்தமாக கத்த நான் தைரியத்தை சேகரித்தேன். ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் நான் சொல்வதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவோ பதிலளிக்கவோ அங்கு யாரும் இல்லை. எனக்கு மயக்கம் தெளிவதற்குள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. யாரோ என் கையில் இன்னொரு ஊசி போட்டு என்னை தூக்கினர். இந்த ஊசிக்கு பிறகு என் உடலில் மீண்டும் விசித்திரமான மந்த நிலை தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. அப்போது எனது முகத்தின் திரையை அங்கிருந்தவர் அகற்றியவுடன் ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அது ஒரு ஆணின் அலறல் சத்தம். மூடிய கண்களை சிரமத்துடன் திறந்து என் முன்னே பார்த்தேன். என் மனம் அதிர்ந்தது. என் கண்கள் நிச்சயமற்ற தன்மையால் இருந்தது. நான் எதுவும் பேசுவதற்குள் திடீரென்று கண்கள் இருண்டு முழுவதும் மயக்கமடைந்தேன். மீண்டும் கண்களை திறந்த போது நான் ஒரு மருத்துவமனை அறையில் இருப்பதை கண்டேன். நான் சுற்றி பார்த்தேன். அறை முழுவதும் யாரும் இல்லை. அப்போது மயங்கி விழுவதற்கு முன் நடந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. அந்த முகத்திரை அவிழ்க்கப்படும் முன் என் கணவரை எதிரில் பார்த்ததை நினைவுபடுத்தினேன். ஆம், கோமாவில் இருந்த என் கணவரை பார்த்தேன். ஆனால் அப்போது அவர் கோமாவில் இல்லை. அவர் என் முன் சுய நினைவுடன் நின்று கொண்டிருந்தார். இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கையில் மருத்துவமனை அறையின் கதவை திறந்து உள்ளே வந்தவரை பார்த்தபோது உறைந்து போனேன். ஏனென்றால் கதவு வழியாக உள்ளே வந்தது வேறு யாரோ அல்ல, அது என் கணவர்தான். என் கண்களை என்னால் நம்பவே முடியவில்லை. என் கணவர் என்னை பார்த்து, உடம்பு இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்க ஆரம்பித்தார். அவர் முகத்தில் ஒரு விதமான குற்ற உணர்வு தெரிந்தது.
நீ அந்த நான்காவது நர்ஸ் என்று தவறாக நினைத்து இதையெல்லாம் செய்துவிட்டேன். மன்னித்து விடு என்றார். நான் முறைக்கும் கண்களால் பார்த்தேன். வந்த அந்த பெண்கள் வேலைக்கு வராமல் ஓடினார்கள். என்ன செய்தாய் அவர்களே என்று கோபமாக கேட்டேன். என் கோபமான பார்வையில் அவர் எனக்காக கொண்டு வந்த மருந்தை மேசையில் வைத்துவிட்டு எழுந்தார். என் கேள்விகளுக்கு அவர் பதில் அளிக்காமலும் என் குழப்பத்தை தீர்க்காமலும் இருந்ததால் நான் அவர் குணமானதைக் கண்டு உண்மையில் மகிழ்ச்சி அடையவில்லை. என் கணவர் என்னை அங்கேயே விட்டுவிட்டு வெளியே சென்றார். கோபத்தில் நான் எழுந்து என் அம்மா வீட்டுக்கு சென்றேன். அவர் குணமடைந்தது பற்றி அவர்களிடம் கூறினேன். அதை கேட்டு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அவர் என் கணவர் என்பதாலும் யாருடைய பார்வையிலும் அவர் அவமதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்பதாலும் அவரை பற்றி வேறு எதுவும் சொல்லவில்லை. நான் 2 நாட்களாக வீட்டில் வந்து தங்கியிருந்தேன். ஆனால் அவர் ஒருமுறை கூட வீட்டிற்கு வரவில்லை. அந்த பெண்கள் என்ன சொல்ல வந்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அவர் என்னை அந்த மருத்துவமனை நர்ஸ் என்று நினைத்து ஊசி போட்டார். இந்த எண்ணங்களை எல்லாம் என்னை விட்டு விலகவில்லை. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது அறையின் கதவு திறந்து என் கணவர் உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்ததும் நான் சற்று கோபமடைந்து எதுவும் பேசவில்லை. அவர் என் அருகில் வந்து அமர்ந்தார். அப்போதும் நான் எதுவும் பேசவில்லை. அதனால் அவரே என்னிடம் கேட்டார், கோபமா இருக்கிறாயா என்று. அப்போதும் நான் பதில் சொல்லவில்லை. அதனால் அவர், நீ கோபமாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நடந்ததை மன்னித்து விடு. நான் அப்போது மன அழுத்தத்தில் இருந்தேன். எனக்கு சரி என்று பட்டதை யோசிக்காமல் செய்தேன். சரி எது மற்றும் தவறு எது என்ற ஆராய்ச்சிகளை மறந்து போனேன். என்னை மன்னித்து விடு என்றார். முதலில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். எது சரி, எது தவறு, மன்னிக்க வேண்டுமா, வேண்டாமா என்பதை எல்லாம் நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்றேன். நீங்கள் எனக்கு செய்ததற்கு நான் வருத்தப்படவில்லை. ஆனால் அந்த அப்பாவி நர்சுகளிடம் என்ன செய்தீர்கள் என்று நான் கேட்டேன். நான் நர்ஸ் என்று சொன்னதை கேட்டு முகம் சுளித்த என் கணவர், தவறு ஆரம்பத்தில் இருந்தே அந்த 4 நர்சுகளிடம்தான் இருக்கிறது என்றார். நீயும் நானும் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம். நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அங்கிருந்தே பல வருடங்களாக சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டோம். அன்றைய தினம் நாம் பரிசோதித்து விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தோம். உள்ளே பர்ஸை மறந்துவிட்டு நான் அதை எடுக்க சென்ற போது அங்கே அந்த 4 நர்சுகளும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். நம்மை கேலி செய்து கொண்டிருந்தனர். பேரன் பேத்தி எடுக்கிற காலத்துல குழந்தைக்காக முயற்சி செய்றாங்க. இந்த பெருசுகளுக்கு இதெல்லாம் எதுக்கு? எவ்வளவு செலவு இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு கிடக்குதுங்க என்று ஆரம்பித்து அவர் இன்னும் நிறைய சொன்னார். ஆனால் என்னால் எதையும் கேட்க முடியவில்லை. பேசிக் கொண்டிருந்த என் கணவர் எனக்கு காப்பி எடுத்து வருவதாக சொல்லி கிச்சனுக்கு சென்று காப்பி தயாரித்துக் கொண்டு வந்தார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என் காதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. இவற்றை கேட்ட பிறகு எனக்கு கோபம் வந்தாலும் நான் அமைதியாக இருந்தேன். நாம் யாராக இருந்தாலும் நமது விஷயத்தை பற்றி பேச, நமது மன நிம்மதியை கெடுக்க 3வது ஆள் என்று ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறார்கள். காப்பியை கொடுத்துவிட்டு மீண்டும் பேசினர். மறுநாள் கல்லூரியில் சில ஆசிரியர்கள் என்னை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். திருமணமாகி இவ்வளவு நாட்களாகியும் இவருக்கு குழந்தை இல்லை என்றார் ஒரு ஆசிரியர். அவர் வார்த்தைகள் மிகவும் மனதை தொடும் வகையில் இருந்தன. ஒரு இரக்கமும் அனுதாபமும் தான் இருந்தது. ஆனால் நான் இரக்கத்தையும் அனுதாபத்தையும் வெறுக்கிறேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் மனதில் வைத்து கோபத்தில் நான் வண்டியை தவறான திசையில் வேகமாக ஓட்டினேன். அது என் விபத்துக்கு வழிவகுத்தது. நான் இறந்து விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் கோமாவிற்கு சென்றேன் என்றார். அது எப்படி சுயநலமாக ஒரு முடிவினை எடுக்க நினைத்தீர்கள்? என்னை இந்த உலகத்தில் தனித்து விட்டு நீங்கள் மட்டும் செல்ல நினைத்தீர்களா? மனதளவில் உங்களை விட அதிகமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாளும் உங்களை விட்டு போக நினைத்ததில்லை என்று நான் சொல்வதை கேட்டு தலை குனிந்தார். சரி, நீங்க சொல்லுங்க என்றேன். வீட்டிற்கு வந்திருந்த சில நாட்களில் எனக்கு சுயநினைவு வந்தது. ஆனால் அதை உன்னிடம் இருந்து மறைத்தேன். நீ அழைத்து வந்த பெண்மணிதான் மற்ற மூவருடன் சேர்ந்து நம்மை கிண்டல் செய்தவர்கள் என்பதை அறிந்தேன். நான் அவர்களின் உணவிலோ அல்லது குடிநீரிலோ ரகசியமாக சில மருந்துகளை சேர்த்தேன். அதனால் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போனது. வேலையை விட்டும் சென்றார்கள். அப்படியே மூவரும் செல்ல 4வது நீ வந்தபோது உணவிலோ தண்ணீரிலோ மருந்து எதுவும் கலக்காமல் ஊசி போட வேண்டும் என்று நினைத்தேன். மயக்க மருந்து துணியை முகத்தில் மூடி ஊசி போட முயற்சி செய்தேன். அப்படிப்பட்ட சிலரின் வார்த்தைகள், கிண்டல்கள் மற்றும் அனுதாபங்களால் சோர்வடைந்த நான் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பின்பு இவற்றை செய்வதன் மூலம் திருப்தி அடைந்தேன்.
ஆனால் அன்று முகத்திரையை கழற்றிய போது நீதான் அந்த நர்ஸ் என அறிந்ததும் நான் மனமுடைந்து அலறினேன். அதை பற்றி நிறைய யோசித்து தவறு செய்ததை மனதின் ஒரு ஓரத்தில் உணர்ந்தேன். குழந்தை இல்லாத தம்பதிகளை இது போன்ற கேலிகள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றி சில மக்கள் சிந்திக்க மாட்டார்கள். மற்றவர்களை பற்றி பேசுவதே இங்கு பலரின் வேலை. யாருடைய வாயையும் அடைக்க முடியாது. அந்த மன அழுத்தம் சரியாக நான் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளையும் உட்கொண்டேன். இப்போது ஓரளவுக்கு நலமாக உணர்கிறேன். என்னை மன்னித்துவிடு என்றார். ஒருவேளை அவர் சொன்னது விதியாக இருக்கலாம். கண்மூடித்தனமான கோபத்தில் அவர் செய்ததை மன்னித்தேன். அதில் ஒரு நர்ஸ் பெண்ணிடம் கேட்டபோது வந்த பெண்களின் பைகளில் எழுதி வைக்கப்பட்டிருந்த காகிதம் பற்றி அவர்கள் கூறினார். மற்றவரின் கஷ்டங்கள் உங்கள் சிரிப்புக்கு தொடுபொருளாய் நினைத்ததன் விளைவே உங்கள் உடல் சீர்கேடுக்கு காரணம். ஏற்கனவே நொந்து குடைக்கும் மனதை உங்களின் கேலிகளும் கிண்டல்களும் மேலும் துளைத்து இந்த தண்டனையை கொடுக்க செய்தது. நீங்கள் வருந்தும் வரை தண்டனை தொடரும் என்று அந்த காகிதங்களில் எழுதி என் கணவர் வந்த நர்சு பெண்களின் பைகளில் வைத்திருக்கிறார். எனக்கு என் கணவர் மேல் கோபம் வந்தது. இருந்தாலும் நான் அவரை மன்னித்தேன். அவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு செய்வது புரியாமல் அனைத்தையும் செய்தார். அவர் செய்த அந்த தவறுக்கு அப்பாவியாக இருந்த பெண் யாரேனும் மாட்டியிருந்தால் அது எவ்வளவு பெரிய குற்றமாய் ஆகியிருக்கும் என்று நான் சொன்னதை கேட்டு அவரும் வருத்தம் கொண்டார். பல மன்னிப்பு மற்றும் சிகிச்சைகளுக்கு பிறகு எனது கணவர் மன அழுத்தம் மற்றும் அது போன்ற எண்ணங்களில் இருந்து மீண்டும் வந்தார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு அழகான ஆண் மற்றும் அழகான பெண் குழந்தைகளை நானும் என் கணவரும் அனாதை ஆசிரமத்தில் இருந்து தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தோம். குழந்தைகள் இல்லை என்று பிறர் செய்த கேலிகளோ காட்டிய வெற்று அனுதாபங்களோ பாதித்ததாக உணர்ந்த என் கணவரும் நானும் பாசம் காட்ட ஒரு தாய் தந்தை இல்லை என்று நிஜ அனுதாபத்தால் ஏங்கி தவித்த இரு நல்ல உள்ளங்களை பெரும் செல்வங்களாக மாற்றிக்கொண்டோம். நிரந்தரம் என்று சொல்ல இயலாத இந்த வாழ்க்கை பயணத்தை கடக்க அமைந்த மகிழ்ச்சியின் ஓடங்களாய் எங்களுடைய குழந்தைகள் அமைந்தார்கள்.